தமிழ் புலிகள் கட்சியின் தலைவருக்கு கொலை மிரட்டல் வந்ததை அடுத்து துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு வேண்டும் என்றும் அக்கட்சியினர் நாமக்கல் எஸ்பி அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் நாகை திருவள்ளுவனுக்கு கடந்த சில தினங்களுக்கு முன் வாட்ஸ்அப்பில் சில சமூக விரோதிகள் கொலை செய்ய கூட்டுச்சதி செய்யும் நோக்கில் பதிவுகளை செய்திருக்கின்றனர். இந்நிலையில் கொலை மிரட்டல் விடுக்கும் சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் நாகை திருவள்ளுவனுக்கும் அவரது வீடு மற்றும் அலுவலகத்திற்கும் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என நாமக்கல் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் மனுவில் தெரிவித்திருந்தனர். புதுச்சேரியில் லஞ்சம் பெற்றுக்கொண்டு ரேஷன் அட்டைகள் வழங்கப்படுவதாக சட்டமன்ற உறுப்பினர்கள் புகார் தெரிவித்த நிலையில் குடிமை பொருள் வழங்கல் துறை அலுவலகத்தில் அமைச்சர் திருமுருகன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரியில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள சிவப்பு நிற ரேஷன் அட்டையை பெற 10,000 ரூபாய் வரை லஞ்சம் கேட்பதாக பேரவையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். இந்நிலையில் குடிமை பொருள் வழங்கல் துறை அலுவலகத்தில் துறையின் அமைச்சர் திருமுருகன் நேற்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது ஊழியர்களின் வருகை பதிவு, நிலுவையில் வழங்கப்படாமல் உள்ள ரேஷன் அட்டைகளின் விவரங்கள் உள்ளிட்டவற்றை அவர் கேட்டறிந்தார். மேலும் இடைத்தரகர்கள் மூலம் லஞ்சம் பெற்றுக்கொண்டு ரேஷன் அட்டை வழங்கினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். தெலங்கானாவில் ரயில் தண்டவாளங்களுக்கு இடையே பெண்ணின் கால்கள் சிக்கிக் கொண்ட நிலையில் ரயில் வந்தபோது அந்த பெண் சாதுரியமாக செயல்பட்டு உயிர் தப்பியுள்ளது பெரும் வைரலாகி இருக்கிறது. விகாரபத் மாவட்டத்தில் இருக்கும் நவான்கி ரயில் நிலையம் அருகே பெண் ஒருவர் தண்டவாளத்தை கடக்க சென்று கொண்டிருந்த போது அவருடைய ஒரு கால் தண்டவாளத்திற்கு இடையே சிக்கிக் கொண்டது. அதே நேரத்தில் சரக்கு ரயில் ஒன்று அந்த தண்டவாளம் வழியாக வேகமாக வந்து கொண்டிருந்தது. அப்போது அந்த பெண் தண்டவாளங்களுக்கு இடையே தன்னுடைய உடலை குறுக்கி படுத்து கொண்டார். இதனால் அவர் மீது மோதாமல் அந்த சரக்கு ரயிலின் அனைத்து பெட்டிகளும் கடந்து சென்றன. இதைத் தொடர்ந்து அந்த பெண் தண்டவாளத்தில் சிக்கிக் கொண்டிருந்த தன்னுடைய காலை பத்திரமாக மீட்டு அங்கிருந்து சென்றார். இந்த காட்சி இணையத்தில் தற்போது வைரலாகி வருகிறது. सिर नीचे करो अम्मा, सिर नीचे करो. அரசியலும் ஆன்மீகமும் பிரிக்க முடியாதது என்றும் அனைத்து மக்களையும் முதலமைச்சர் ஒருங்கிணைத்து அழைத்துச் செல்வதாக கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். கோவை கொடிஷா அருகில் இருக்கும் இஸ்கான் கோயிலில் கிருஷ்ண ஜெயந்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அலங்கரிக்கப்பட்ட கிருஷ்ண பகவான் மீரா உருவச்சிலையை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காலையிலிருந்து நள்ளிரவு வரை வரிசையில் வந்து தரிசனம் செய்தனர். இஸ்கான் கோயிலுக்கு வருகை தந்த எம்பி ராஜ்குமார் சுவாமி தரிசனம் செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கிருஷ்ண ஜெயந்தி அன்று தமிழக அரசு விடுமுறை அறிவித்துள்ளதற்கு வரவேற்பு தெரிவித்தார். நம்பிக்கை கொண்டு இன்றைக்கு உலகம் முழுக்க இது மிக மிக அதிகமாக பிரபலமாகிக் கொண்டே வருகிறது. நம்பிக்கையும் அதிகமாகிக் கொண்டு வருகிறது. அதையொட்டி இவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் விடுமுறை அளித்திருப்பது கோடிக்கணக்கான மக்களுக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதற்கு தலைவணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். ஆன்மீகத்தை எதிர்ப்பது திமுக அல்ல. திமுக ஒரு மனிதனின், அதாவது ஒரு மனிதனை மனிதனாக இருப்பதற்கான ஒரு கட்சியை ஒழிய ஆன்மீகத்தை எதிர்ப்பது என்பது எங்களுக்கு எப்பொழுதும் கிடையாது. ஆன்மீகத்திற்கு ஆதரவாக அனைத்து மதத்தினருக்கும் நாங்கள் ஆதரவாகத்தான் எங்கள் தலைவர் இருக்கிறார். அதன் வழியே நாங்களும் இருக்கிறோம். திருப்பத்தூர் அருகே வரலாற்று சிறப்புமிக்க 19ஆம் நூற்றாண்டின் செக்கு கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் பழங்காலத்தில் எண்ணெய் வித்துக்களை ஆட்ட ஊருக்கு பொதுவாய் கல் செக்கு வழங்கு தருவது வழக்கம். மக்கள் நிலக்கடலை, எள் போன்ற எண்ணெய் வித்துகளை இந்த உரலில் ஆட்டி எண்ணெயை எடுத்து பயன்படுத்துவார்கள். இது போன்ற செக்கு கல்வெட்டு திருப்பத்தூரை அடுத்த ஆதியூரில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் பிரபு மற்றும் சமூக ஆர்வலர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் மேற்கொண்ட கள ஆய்வில் 19ஆம் நூற்றாண்டின் செக்கு கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆதியூருக்கு அருகே செக்கு கல்வெட்டு ஒன்றை நாங்கள் கண்டறிந்திருக்கிறோம்.
இந்த செக்கு கல்வெட்டில் சோமசுந்தர முதலியாறு சர்வதாரி வருஷம் என்கிற எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த செக்கு கல்வெட்டை சோமசுந்தர முதலியார் என்பவர் இங்கு நன்கொடையாக வடித்து தந்திருக்கிறார் என்பது இந்த கல்வெட்டில் பதிவாயிருக்கிறது. சர்வதாரி வருஷம் என்று சொல்வதனாலும் இந்த கல்வெட்டின் எழுத்தமைதியை வைத்து பார்க்கும்போதும் இது 19ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது.